முதல்ல இப்போ ஆயிடுவார், அப்புறம் ஆயிடுவார், அப்புறம் ஆயிடுவார். இப்படி நினைச்சி நிறைய பேர் சொல்லி நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருப்போம். அவர் மனசு எவ்வளோ இருக்கும், நம்ம எப்போ ஆகும், ஆயிடுவோமா, முதலமைச்சர் ஆயிடுமா அப்படின்னு ஒரே ஒரு பழமொழி இருக்கும், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதுக்கு உதாரணமே நம்ம முதல்வர் தான். ஒரு விஷயம் இதை சொல்றதால என் வயசுலாம் பற்றி யோசிக்காதீங்க. நான் காந்திமண்டம் போகணுன்னா இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் 5 பைசா, இன்னைக்கு காந்திமண்டம் போகணுன்னா 10 பைசா. அதுக்காக அங்கே இறங்கி அங்கே நடந்து போயிருக்கு அப்படின்னு ஒரு ஆளுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போல்லாம் 5 பைசா ஒரு டிக்கெட்டு, 5 பைசா டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் இறங்கி அங்கே நடந்துவோம். அவனும் வாயை தந்தான், 5 பைசாக்கு ஒரு டிக்கெட்டா அப்படின்னா. 5 பைசாக்கே வாயை திறக்கிறீங்க. எங்கள் முதலமைச்சர் 5 பைசா கூட வரான்ட்டு இன்னைக்கு மக்களை இலவசமாக சென்னை முழுக்க பெண்கள் சுதந்திரமாக பஸ்ஸில் எங்களோட போல டிக்கெட் வாங்க காசு 5 பைசாவான்றது, அந்த 5 பைசா கூட இல்லாதவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இதில் எவ்வளோ பேர் இருக்கான், அடுத்த ஸ்டாப் வரைக்கும் போனால் காசு அதிகமாக இருக்கும்ன்ட்டு இங்கேயே இறங்கி நடந்து போகிறேன். அவனுக்கு தான் அந்த டிக்கெட் குறைக்க தெரியும். இந்த பஸ்ஸில் போகிறவனுக்கு அந்த கால் வலி கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு பஸ்ஸில் போகிறவங்க அதை உணர்றாங்க.